அடுத்து நமக்கு நவம்பர் என்றாலே என்ன ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா, நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே ஞாபகம் வரும். சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு வருது நவம்பர் 14. 14 நினைக்கிறேன். தப்பா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு லவ்வர்ஸ் டே 14 ஞாபகம் இல்ல. ஏன்னா அதுக்கு நமக்கு ஆள் இல்ல. அதனால நம்ம அத பத்தி பேச தேவையில்ல. இந்த நவம்பர் 14 அப்படிங்கிறபோது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆசரமான நெறைய பிள்ளைகள் இருக்கு. நம்ம பிள்ளைகள்கிட்ட நெறைய டேலண்ட் இருக்கு. நம்ம அத வளர்க்கணும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிரமான சந்தோஷம்னு இருக்கான். அவன்லாம் என்ன பண்ணுவான்னா, கைய வச்சு பிடிக்காமலே ஏபிசிடின்னு 1 அடிப்பான். அதெல்லாம் அற்புதமான திறமை. நான் வளர்த்து விட்டுட்டுருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், "நீ அப்படி அடிக்காதடா, கையிலேயே எழுது. நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிருவ. மோனலிசா ஓவியத்த உன் கையில உன் முகத்துல பார்க்குறேன்டா" அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்னு சாந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல உள்ள பல மேக்கப் செட்டுகள விற்கக்கூடிய பெண்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுட்ட கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் கரண்ட்ல இருக்கக்கூடிய புதுசா வந்த ஃபவுண்டேஷன், மேக்கப், ஐலேஷ்ன்னு இருக்கக்கூடிய எல்லா மேக்கப்பும் சொல்லும். ஆனா, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு சோப்ப போட்டு மூஞ்சி தடவிட்டு படுத்துரும். பவுடர் போடும். இதுதான் அதோட அதிகபட்ச மேக்கப். ஸோ அப்படிங்கிறது தேவையில்ல இல்லையா? நம்ம நவம்பர் மாசத்த வீணடிக்க வேண்டாம். அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.